வணக்கம் நண்பர்களே. மக்கள் இன்னும் மறக்கவில்லை ஸ்டாலின் அவர்களே, நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, தமிழக முதல்வர். எதை? கிட்னி, கல்லீரல் இரண்டுமே முக்கியமான மனிதனுடைய மிக முக்கியமான உடல் உறுப்புகளில் இந்த இரண்டும் மிக முக்கியமானது. இதை திருடி என்பதை வேணால் முறைகேடுன்னு வேணால் வச்சுக்கோ. ஏன்னா அவங்க புத்திசாலி அமைச்சர் ஒருத்தர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தார். குறைந்த விலைக்கு அதை திருடி அது முறைகேடு செய்து அதை அதிக விலைக்குனா 20 மடங்கு 30 மடங்கு அதிக விலைக்கு விற்று அதிலும் அந்த கிட்னி லிவர்லாம் தானமாக கொடுத்தவங்க இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து ஏற்கனவே அவங்க கடன் சுமை பொருளாதார சுமையால் வாழ்விழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உடல் உறுப்புகளை எல்லாம் விற்று பிழைக்கும் பொழுது அதிலும் முறைகேடு செய்த அயோக்கியர்கள் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, சித்தார்த் மருத்துவமனை, இதெல்லாம் நான் சொல்லலை. சிறப்பு புலனாய்வு குழு, இந்த புத்திசாலி அரசாங்கம், ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அரசாங்கம் அமைத்த ஒரு குழு, மருத்துவர் குழு, அவர்கள் கொடுத்த அறிக்கை, முறைகேடு நடந்திருக்கிறது, ஏமாற்றி இருக்கிறார்கள், ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு கடைபிடிக்க வேண்டிய எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு மருத்துவர் குழு, தமிழக அரசு, புத்திசாலி ஐயா ஸ்டாலின் ஐயா அமைச்ச அந்த அரசாங்கம் அமைத்த ஒரு குழு, அவங்களும் கோர்ட்டில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கோர்ட்டு நியமித்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, அவங்களும் அதே இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்டதுக்கு என்ன பண்ணாங்க? ஈவு இரக்கம் அதிக அக்கறை உள்ள ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போய், யார் காசில்? அவர் காசில் இல்லை, எந்த மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி அரசாங்கம் நடத்துகிறாரோ அந்த வரிப்பணத்தை வாங்கி அவங்களுக்கே ஆப்பு. என்ன, இதை வேறு யார், நாங்கள் போட்ட குழுவே விசாரிக்கட்டும், வேறு குழுவெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் சொன்னது, உனக்கு இதே வேலையை போச்சாயா, எப்போ பார்த்தாலும் மதுரை மன்னிக்கணும், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு எங்ககிட்ட நிற்கிறது, இதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போகிறது, இதே வேலையான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. இதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவாயிருக்கும். இங்கேருந்து ஒரு வழக்கறிஞர் குழு போகும். எதுக்காக போயிருக்காங்க? குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, இன்னார் மேலே நாங்கள் விசாரிச்சுக்குவோன்னு சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக. இந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், இவங்க வழக்கு பதிவு செஞ்ச லட்சணம் இருக்குல்ல, எஃப்ஐஆர் போட்ட லட்சணம் எல்லாம் முற்றிட்டு சரி வேறு வழியில் எஃப்ஐஆர் தான் போடணுன்னே இந்த இடைத்தரகர்கள், அதாவது இந்த கிட்னி தானமாக வாங்கி கொடுத்தவங்க, லிவரை தானமாக வாங்கி கொடுத்த அந்த மகான்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. எஃப்ஐஆர் அவங்க மேலே தான் போடப்பட்டது. அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த முறைகேடான முறையில் எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அரக்கர்கள், அவங்க மருத்துவர்கள், அந்த அரக்கர்கள் மீது நடவடிக்கை கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது. அந்த மருத்துவமனை மீது இந்த மருத்துவமனை நிர்வாகம், உரிமையாளர் கிடையாது. ஏன்னா எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கதிரவன், மண்ணச்சநல்லூரா அந்த ஒரு தொகுதி எம்எல்ஏ, அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்லாம் நடந்திருக்கு. எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? அவ்வளோ தெரியுமா தமிழக காவல்துறைக்கு? என்னுடைய ஹூவில் 1 கோடி கதை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூன்னு சொல்கிறது ஆதங்கம், சொல்ல முடியல. இங்கு நிறைய மிரட்டல்கள் இருக்குது. காவல்துறையை பற்றி அப்படியெல்லாம் வீடியோ போட்டுட்டு நான் உயிரோடு இருந்துட முடியாது. சாட்சி கேட்பாங்க, இது கேட்பாங்க, அதாவது எதை எடுத்தாலும் கேட்காம நம்ம வாய்க்கு வந்ததையும் பேசலை. இந்த ஊர் உலகம் அத்தனைக்கும் தெரிந்தது அந்த கிட்னி திருட்டு. யார்கிட்ட திருட்டிருக்கீங்க? ஒரு அப்பாவி தொழிலாளர்கள்ட்ட. எனக்கு பணம் இல்லையா, நாங்கள் கடனில் தவிக்கிறேன், என் வாழ்வாதாரத்துக்காக இந்த கிட்னியை விற்கிறேன் அப்படின்னு முன்வந்த அவங்கக்கிட்ட திருடி விற்றவர்கள் இல்லை, விற்றவன் அவனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு முதல்வரா, அவர் மக்களின் நலன் காக்கும் முதல்வரா. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த வார்த்தை இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு திரும்ப வேற ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா? இதே மாதிரி கிட்னி திருடுறது, கண்ணை திருடுறது, குடலை ஊறிட்டு போகிறது. ஒன்று அரக்கன்களை வச்சு, மருத்துவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள். ஐயா, நான் இன்னமும் மானசீகமாக மனப்பூர்வமாக மதிக்கும் தொழிலில் ஒன்று டாக்டர் தொழில்.
பல நல்ல மருத்துவர்கள், திறமையான மருத்துவர்கள், மனசாட்சியுள்ள மருத்துவர்கள் இன்னும் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி மருத்துவர்களை பொறுவையில் அரக்கர்கள் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மருத்துவர்களை வச்சு இன்னும் குடலை பிடுங்கி, இருதயத்தை பிடுங்கி, கண்ணை பிடுங்கிட்டு போய் இந்த கொடூர கொலை செய்வதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க மேலே எஃப்ஐஆர் கிடையாது, அதில் புரோக்கராக செயல்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர். எவ்வளவு திமிரும் எவ்வளவு தைரியமும் இருந்தால் ஒரு அயோக்கியன் இந்த வேலையை செய்திருப்பான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. மனசாட்சியை வித்தவன் தான் செஞ்சிருப்பான் இந்த வேலையை. இந்த ஏழைகள்கிட்டேருந்து பிடிக்கிட்டு பெரிய இது ஒரு மாதிரி மருத்துவமனையை கட்டிக்கிட்டு, ஐயா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் யார் குற்றம் செஞ்சாங்கன்னு சொன்னேன், ஆனால் இன்னாருக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா அதுக்கு நான் அரசியல்வாதியும் கிடையாது, கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், வாக்களிக்க போகும்போது, ஓட்டு போட போகும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பதிவுகள் நிறைய நான் நடந்ததைத்தான் சொல்வேன். இது இன்னும் வருமா நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்கய்யா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுமையை செஞ்சவங்க திரும்ப வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது, அவங்க திரும்ப வரக்கூடிய தகுதி உடையவங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது இவங்க திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் அப் டு யூ, அது உங்களை சார்ந்தது. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. இந்த இப்போ நடந்த செயலை சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இதாக முன்ன பின்ன இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இப்படி தான் நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அவங்கெல்லாம் தூக்கில் போட்டாங்க, யார் அந்த மருத்துவமனையில் இந்த மாதிரி வேலை செஞ்ச எல்லாத்தையுமே. அனச்சநல்லூர் எம்எல்ஏவோட அப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தை இது பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த குற்றத்தை, கொடூரமான குற்றத்தை, கொலை குற்றத்துக்கு நிகரான குற்றத்தை செய்தவர்களை இன்னமும் என்ன பண்ணியிருக்காங்க? எஃப்ஐஆர் கூட கிடையாது, முதல் தகவல் அறிக்கை கூட கிடையாது. ஏன்னா புகார் கொடுக்க வந்தவங்க யார்? ஒன்றும் இல்லாத அப்பாவிங்க, அன்றாட வயிற்று பொழுப்புக்கே இல்லை. அவங்க எங்கே போய் ஸ்டேஷனில் நிற்கிறது, எங்கே போய் புகார் கொடுக்கறது? அவ்வளோ எளிதாக ஸ்டேஷனுக்கு யாரும் போயிட முடியுமா? காவல்துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அதை அடிக்கடி சொல்லிட்டேன். ஆனால் அயோக்கியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கடமையை செய்ய மறுப்பவர்கள். அந்த இந்தியன் ஒரு படம் வந்துச்சு, ஐயா கமலஹாசன் நடித்த படம், அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், வசனம் வரும், மேலை நாடுகளில் ஊழல் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் கடமை மீறுறது தான் ஊழல், இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம். அதான் வித்தியாசம். கடமையை செய்ய மாட்டாங்க, கொன்று தின்னு ரத்தத்தை உறிஞ்சி இதுக்கு 10 பேர் பாட்டு பக்கப்பாட்டு வேற. ஒருத்தருக்காவது இந்த மதுக்கடைகளால் ஏற்படுற தீமைகளை பற்றி பேசுறதுக்கு தைரியமாக பேசிட முடியுமா? போதையை போட்டுட்டு இப்போ நான் ஒரு கம்பாரிஷன் கேட்குறேன். இந்த போதையை போட்டு ஊரில் வெட்டுறாங்கல்ல வந்தவனை பூரா, அவனுக்கும் இந்த ஏழைகள்கிட்ட கிட்னியை திருடுறான்னு பாருங்க, அரக்கன் மருத்துவருங்கிற பேரில், இவனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவன் போதையை போட்டு செஞ்சால் நீ போதையை போடாமல் செஞ்சுருக்க, அவ்வளோதான். இல்லை நீயும் போதையை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை உருகுனியான்னு தெரியல. அதில் ரொம்ப திமிரான பேச்சு அந்த மனச்சல்ல ஒரு எம்எல்ஏ பேசினார். என்ன தெரியுமா? எங்கள் அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு, அது 15 கோடியோ என்னமோ சொல்கிறார். சொல்லி அவ்வளோ வேணும்னா நான் ஊரில் இருக்க கிட்னியெல்லாம் திருடணும், அப்போ தான் அது முடியும். இது என்னது, எங்களுக்கு 20,000 தான் கிடைக்கும், 15,000 தான் கிடைக்கும், கணக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே 80 லட்சம் 1 கோடி கொடுத்ததா ஒரு பெண் கண்ணீரோட தன்னோட இதை சொல்லுது, தன்னோட வாழ்க்கையை. இப்படிப்பட்ட ஏழைகளை காக்க தவறிய, விளிம்பு நிலையில் இருந்த அல்லது இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் உறுப்புகளை திருடி விற்கிற கும்பலை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அதில் ஒரு பெரிய வழக்கறிஞர் ஒருத்தர் அரசு சார்பில் வழக்கறிஞராக வந்திருக்கார். அவரெல்லாம் வாழ்க வளமுடன், அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் சொன்னால் அவர் அதுக்கடுத்தாப்புல ஏதாவது நடு ரோட்டுக்கு நம்மளை ஏதாவது பண்ணிடக்கூடாது. எல்லோரும் நல்லா இருங்கய்யா. ஆனால் தேர்தல் அன்னைக்கு தேர்தல் ஓட்டு போடும்போது நல்ல ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணாலும் போட்டுங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.